மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டால் குருவும் சூரியனும். சனி பாருங்க ஓரளவுக்கு நியூட்ரல் பிளானட்டா வருது. செவ்வாய்ங்கிற உங்களுடைய அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் இல்லை, ஆனாலும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் எடுக்கிறார். நல்ல தொழில் நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ராசி லக்னம் மேஷமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் எப்படி வருது, எந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் நமக்கு அது மாதிரி மகாதனம் நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் வரும். புதன் தான் நம்மளுடைய ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு முறை இல்லாமல் பகை பெற்ற கிரகம் என்று நம்ம சொல்லலாம். புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அதனால புதன் திசை வரும் பொழுது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு சுக்கிரன் பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சந்திரன்கிற குரு ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கத்தில் இருந்தாருன்னா நம்ம சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ராகு சனி போன்ற பாவ கிரகத்தின் தாக்கத்தில் உங்களுடைய ராசி லக்ன அதிபதியாகிய செவ்வாய் இருக்கும் பொழுது வாழ்க்கைகள் போராட்டங்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், யோகத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் பாவம், லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் பாவம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு யோகங்கிற ஒரு விதையோட தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த விதை அதோட பலத்தை அதோட வேலையை கண்டிப்பாக செஞ்சு ஆகும். வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ராசிக்கும் எது மாதிரியான ஒரு கிரகங்கள் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குது, உங்களுக்கு கோடீஸ்வர ஆகக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். மேஷ ராசிக்கு அல்லது மேஷ லக்னத்துக்கு இப்போ ராசி மேஷமாகவும் இருக்கலாம், லக்னம் மேஷமாகவும் இருக்கலாம். உங்களுடைய லக்னம் மேஷமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஈஸியாக லா அப்படின்னு போட்டுக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல லா அப்படி இருக்குது அல்லது லக்னம்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி. ஸோ உங்களுடைய ராசி லக்னம் மேஷமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் எப்படி வருது, எந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருந்தால் நமக்கு அது மாதிரி மகாதனம் நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் எப்படி எந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பிளானட்ஸ் இருந்தால் வரும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் தோஷம் பிராப்தம் அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, அந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் படர்ந்து இருக்குது நீங்கள் பிறக்கிறப்போ அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டால் குருவும் சூரியனும். ஸோ உங்களுடைய ராசி லக்ன அதிபதி யார்? செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கு ரொம்ப மிக பிடித்த ஒரு நண்பர் யார், நட்பு கிரகம் யாருன்னு கேட்டால் சூரியன், அப்புறம் குரு. இந்த 2 கிரகங்கள் மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய உங்களுடைய நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் உங்களை மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறக்க வச்சார். சரி, அந்த ராசி அந்த கிரகத்தின் தசைகள் நமக்கு வருமாயின் நம்ம ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கிருத்திகை ஒரு முதல் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன தசைகள் வரும் பார்த்திங்கன்னா, கேது சுக்கிர சூரிய தசைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் வரப்போகிறது. அந்த ராகுவே பார்த்திங்கன்னா குருவோட வீட்லேயோ சூரியனோட வீட்லேயோ சிம்மத்திலேயோ மீனத்திலேயோ தனுசுலேயோ இருந்தால் ராகு கேதுகள் இருக்கும் வீட்டு அதிபதி போல் செயல்படுவாருங்கிற பேரில் குருவாக செயல்படுவார். உங்களுடைய அடுத்த யோகாதிபதி ஆகிய சூரியனாக செயல்படுவார். ஸோ ராகுவும் இது மாதிரி 2 வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய திசைகள் ஆகிய சந்திர செவ்வாய் ராகு குரு திசைகள் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய திசைகளாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, எந்த மாதிரி கிரகம் நமக்கு மிகவும் சுமாரான பலன்களும்
வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் நமக்கு எதாக இருந்தாலும் நம்ம எப்போ மாட்டுவோம், எப்போ பிரச்சனை கொடுக்கலான்னு காத்திருக்கக்கூடிய கிரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன்கிற கிரகம். புதன் தான் நம்மளுடைய ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு முறை இல்லாமல் பகை பெற்ற கிரகம் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஸோ புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அதனால் புதன் திசை வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுங்கிறது மெயினாக பார்த்து அந்த பாவங்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒன்று யோகமான கிரகங்கள் என்னென்னு தெரிஞ்சிட்டோம், ஒரு அவயோக கிரகம் என்னென்னு தெரிஞ்சிட்டோம். மீதி பாருங்கள், இந்த ராகு கேதுகள் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுபோல் செயல்படுவார். அதனால் அது பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடிய சனி பாருங்கள் ஓரளவுக்கு நியூட்ரல் பிளானட்டாக வருது. செவ்வாய்ங்கிற அதிபதிக்கு, உங்களுடைய அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் இல்லை. ஸோ ஆனாலும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் எடுக்கிறார். என்ன மாதிரி ஆதிபத்தியம்? 10க்கும் 11க்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக வருவதனால சனியும் ஓரளவுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நல்ல தொழில் நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் 2க்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குடும்பம் மனைவினா கணவனா மனைவிங்கிற அந்த திருமணஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வருகிறார் யார்? சுக்கிரன். சுக்கிரன்கிற கிரகம் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது. பட் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருக்குது. ஸோ அதனால் சனியை போல சுக்கிரனும் ஒரு நடுத்தரமான நியூட்ரல் பிளானட்டாக வருகிறது. சுக்கிரன் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துலையே 2ஆம் இடத்துலையே இருந்து பாதிப்போட ஆட்சியோடு இருக்கும் பொழுது அவர் பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ செயல்படக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ நமக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய திசைகளாக சூரியன் குரு வருகிறார். தீமை கொடுக்கக்கூடிய திசையாக புதன் வருகிறார். ஓரளவுக்கு நியூட்ரலாக வரக்கூடிய அமைப்பில் சனி அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் வருகிறார். சரி, செவ்வாய் திசையே வருது சாமி, எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லதும் செய்வார், பிரச்சனையும் கொடுப்பார். அவர் தான் உங்களுடைய லக்னாதிபதி, அவர் தான் உங்களுக்கு அட்டமாதிபதிங்கிற 8ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். ஸோ அவர் 8க்கு சம்மதமாகிறாரா அல்லது லக்னத்துக்கு சம்மதமாகிறாரா? குரு சுக்கிரன் பௌர்ணமிக்கு அருகில் சந்திரனுங்கிற குரு அந்த ஒளி கொடுக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கத்தில் இருந்தார்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது இல்லாமல் ராகு சனி போன்ற பாவ கிரகத்தின் தாக்கத்தில் உங்களுடைய ராசி லக்ன அதிபதியாகிய செவ்வாய் இருக்கும் பொழுது வாழ்க்கைகளில் போராட்டங்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஓகே, எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எந்த கிரகம் சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் கோடீஸ்வரன் ஆவானா அந்த அமைப்புக்கு நீங்கள் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஆகிய சுக்கிரனும் யோகஸ்தானாதிபதி ஆகிய குருவும் லாபஸ்தானாதிபதி ஆகிய சனியும் ஒன்றுக்கொன்று கனெக்ட் ஆகும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல 3மே சேர்ந்து இருக்கிறது. கன்ஜெக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் சேர்க்கைன்னு சொல்லலாம். ஒரு 18 டிகிரிக்குள்ளே ஒன்றுக்கொன்று சேர்ந்துருக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னு வரும். இல்லை ஒன்றுக்கொன்று பார்த்துக்கணும். சனி 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறார், சுக்கிரன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார், குரு உங்களுக்கு சனியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாருங்கிற மாதிரி ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் ஒன்றும் தொடர்பு பெறும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு திசையோ சனி திசையோ சுக்கிர திசையோ வரும்பொழுது அதே சமயத்தில் உங்களுடைய ராஜயோக திசைகளாகிய குரு திசை சூரிய திசை வரும்பொழுது நல்ல ஒரு மகாதனம் நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், யோகத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் பாவம், லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் பாவம் ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு அந்த யோகங்கிற ஒரு விதையோடு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த விதை அதோட பழத்தை அதோட ஃப்ரூட் அதோட வேலையை கண்டிப்பாக செஞ்சு ஆகும் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம். ஆனால் அதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதை இது மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடரை பார்த்து அது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா குட்டு மதிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது அது ஓவராலாக தெரியும். பட் அது டிகிரியில் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒன்றுக்கொன்று தொடர்புகள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய உங்களுடைய ஒரு கிரகத்தின் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துது, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார், ஜாதகத்தில் அந்த ஒளி எப்படி இருக்குது, நிறையா கிரகங்கள் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கா அல்லது பாவ கிரகமாகிய சனி ராகு செவ்வாய்ங்கிற தாக்கத்தில் இருக்கா, அதை தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு அதிக போராடணுமா அல்லது ஈஸியாகவே எளிதாகவே உங்களுக்கு கிடச்சிருமாங்கிற அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.